கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொடப்போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். தேவனின் சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு எவ்வளவோ நன்மையானதா இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது என்று நாம உணர்ந்தால் எவ்வளவோ ஆர்வமாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாம ஆசையோடு இருப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எங்கள் இருதயங்களை திறவும் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயங்களை பயனுள்ளதாக்கும்படிக்கு, எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பதற்கு, உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுடைய சிலுவை குறித்து தியானிக்கும் போது உங்க இருதயத்தில் ஏதாவது நன்றி அது உண்டாகுதா? தேவனின் அன்பை உணர்கிறீங்களா? எஸ் என்பீங்க நினைக்கிறேன். அப்படியானால் சரி, நம்ம இவ்வளவாய் நேசித்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன நேசிக்கிறோம்? நாம் எப்படி அவரிடத்துல நடந்து கொள்கிறோம்? அவரை எவ்வளவாய் நாம கனம் பண்ண ஆசையோடு இருக்கிறோம்? அநேகருடைய வாழ்க்கையில அது எதுவும் இல்லை. எவ்வளவு நேரமும் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற வேண்டும் என்ற ஆசையை தவிர, என்னை இவ்வளவு நேசித்த ஆண்டவருக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு விட்டு விடுவாங்க. தவிர நம்மிடத்தில் இருப்பதை நம்மால் செய்ய முடிந்ததை, எனக்கு செய்த நன்மைக்காக என் தேவனுக்கு நான் கொடுக்கணும். அவ்வளவுதானங்க. உங்க பர்த்டேக்கோ உங்க வெட்டிங் டேக்கோ யாரோ ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்க அதை ஞாபகம் வச்சிருப்பீங்களா? அவங்க பர்த்டே வரும்போது, அவங்க ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு அவங்க செய்த உபகாரத்தை நினைத்து நீங்க ஏதாவது அவங்களுக்கு கிஃப்ட் கொண்டு கொடுப்பீங்களா? அவங்க பெரியவங்க, அவங்க கொடுத்தாங்க, நம்ம கிட்ட எங்க இருக்குன்னு விட்டுருவாங்க. சிலருக்கு கொடுக்கிற புத்தியே இருக்காது. கிறிஸ்துவை உடையவனுக்கு எப்பொழுதும் கூட வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இருக்காது, கொடுக்க வேண்டும். என்ன ஆண்டவர் சொல்லிருக்காரு இல்லையா? பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது நல்லது. கொடுக்கிறவன் கை எப்பொழுதும் மேல இருக்கும், வாங்குகிறவன் கை கீழே இருக்கும். தேவன் நம்மை மேலானவர்களாய் செய்வன் என்று சொல்லியிருக்கிறாரு. மனிதர்களை குறித்து நமக்கு நன்றி இல்லை. குறைந்தது தேவனுடைய பேரில் அவர் செய்த நன்மைகளின் நிமித்தம் நாம நன்றியோடு இருக்கிறோமா? மிக முக்கியமா இந்த சிலுவையை குறித்து தியானிக்கும் போது, அவர் என்னை ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நேசித்தாரே, அவர் எனக்காகவே மரித்தார் என்கிற விஷயத்தை ஆழ் மனதிலே ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? உங்க இருதயத்தில் அது ஆழமாக இருக்கிறதா? வேதத்திலே மரியாள், மார்த்தாள், லாசரு இருக்கிறாங்க, தெரியும் இல்லையா? அவங்க மூவரையும் ஆண்டவர் நேசித்தார், இயேசு ஆண்டவர் நேசித்தார் என்று எழுதியிருக்கிறது. மார்த்தாள் ஆண்டவரை உபசரிப்பாங்க. லாசரு என்னமோ அவர் எதுவும் சொன்னதாக தெரியவில்லை, ஆனால் அவர் சிநேகிதனாயிருந்தார். ஆண்டவர் அவரை அதிகமா நேசித்தார். நம்மை கவனிக்கிறவங்களை நேசிப்போம், நாம நம்மை நேசிக்கிறவர்களை நேசிப்போம். ஆனால் லாசருவையும் நேசித்தார். சாப்பாடு போட்டாங்கன்னு மரியாள் அதிகமா நேசிக்கல. எதுவும் கொடுக்காமல் வெறுமனே உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறாங்க என்று மரியாளை கொஞ்சமா நேசிக்கல. மரியாள் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க. உண்மையில் நம்ம நேசிக்கிறவர்களோடு நம்முடைய இருதயத்தை பகிர வேண்டும் என்று, நம்ம இருதயத்தை ஊற்ற வேண்டும் என்று, அவங்க சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கேட்க வேண்டும் என்று விரும்புவோம் இல்லையா? உண்மையா நீங்க தேவனை நேசித்தால், தேவனுடைய வார்த்தையை நேசித்தால், தேவ சமூகத்தை நேசிப்பீங்க, தேவ ஆலயத்தை நேசிப்பீங்க, தேவனுடைய விஷயங்களை நேசிப்பீங்க. தேவனுக்காக நம்முடைய வருவாயை, நமக்கு இருக்கிறவர்களை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அதை இந்த மரியாளில் பார்க்கிறோம். மார்க்குவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் இன்னும் கொஞ்ச நாளில் இயேசாண்டவர் சிலுவையில் அறையப்படுவார் என்னும் சந்தர்ப்பத்தின் போது அவர்
மரித்து 4 நாட்களாய் கல்லறையில் நாற்றம் எடுத்திருந்த லாசருவை எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். லாசருவே வெளியே வா என்ற போது அந்த கல்லறை துணிகளோடு வெளியே வந்தார். லாசரு மார்த்தாள் மரியாளின் சகோதரன். ஆகவே அவர்கள் வீட்டிலே ஒரு விருந்து செய்தாங்க. அந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது மார்த்தாள் அவருக்கு உபச்சாரம் செய்கிறாங்க. ஆனால் மரியாள் ஒரு வேலை செய்தாங்க பாருங்க. ஒரு முறை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மார்க்குவின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தில், அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து என்ன செய்தாங்க? அவங்க மிகவும் விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலத்தை, தைல பரணியை, அந்த காலத்துல சென்ட் என்பாங்க, இந்த காலத்துல ஸ்ப்ரே ஆகிடுச்சு. சென்ட் என்றால் முழுவதும் எசன்ஸ். அந்த சாரம் நிறைந்த விலையேற பெற்ற அந்த சென்ட்டை கொண்டு வந்து, அந்த தைலத்தை கொண்டு வந்து, தைலத்தின் பரணியை கொண்டு வந்து, இந்த காலத்திலே நம்முடைய தேசத்துல திருமணமாக இருக்கிற பெண்களுக்காக தங்கத்தை சேர்த்து வைப்பாங்க. அந்த காலத்துல திருமணமாக போகிற பெண்களுக்காக இந்த தைலத்தை சேமிப்பாங்க. ஏனென்றால் தைலம் விலையேற பெற்றது. அதே போல தேவையான நேரத்திற்கு அந்த தைலத்தை விற்றால் அது எவ்வளவு நாள் இருக்குமோ அதன் மதிப்பு அதிகரிக்குமாகவே ஒரு ஆஸ்தியை போல இருக்கும். ரொம்ப விலையேற பெற்றது. அந்த தைல பரணியை கொண்டு வந்து, அந்த சென்ட்னா நம்ம கொஞ்சம் பூசுவோம் இல்லையா, அந்த சென்ட்டை இப்படி கொஞ்சம் ஓபன் பண்ணினாலே அந்த அறை முழுவதும் வாசம் வந்துவிடும். ஆனால் இந்த மரியாள் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. அந்த தைலத்தின் பரணியை உடைத்து அந்த தைலத்தை அவர் தலையின் மீது ஊற்றினார். மொத்தமா அந்த தைல பரணியை உடைத்து போட்டாங்க. அவர் பாதத்தருகே அதை உடைத்தார்கள். அவருடைய தலையின் மீது கூட அந்த தைலத்தை ஊற்றினாங்க. அந்த வீடு முழுவதும் கூட நல்ல ஒரு வாசத்தை பரப்பியதுங்க. நல்ல வாசனை வந்தா யாராவது மூக்க மூடிக்கொள்ளுவோமா? நாற்றம் எடுத்து அலர்ச்சி என்போம். ஆனா நல் வாசனை வந்தால் நல்ல மூச்சு எடுத்து நல்லபடியா சுவாசிப்போம். நம்ம இருதயத்துக்கு அது உற்சாகத்தை உண்டாக்கும். அந்த அறையில இன்னும் சீஷர்களும் மற்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த நல்வாசனை வந்தது என்று எல்லாரும் சந்தோஷப்படுகிற நேரத்திலே அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பெயர் தெரியுமா இல்லையா? யூதாஸ் காரியத். இந்த தைலத்தை படி ஏன் வீணாக்க வேண்டும்? இயேசு ஆண்டவருக்காக செய்த ஒன்றை நஷ்டம் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு அநேகர் மனப்பான்மை இப்படித்தான் இருக்கிறது. தேவனுக்காக செலவு செய்தது நஷ்டம், உங்களுக்காக செலவு செய்து கொண்டது அது லாபம். எஸ், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க வாங்கிக் கொள்வீங்க, உங்களுக்கு ஆடம்பரமானவைகளை செய்து கொள்வீங்க. தேவனுடைய விஷயம் என்று வந்தால், தேவனுடைய ஆலயத்தின் விஷயங்கள் என்று வந்தால், சுவிசேஷத்தின் விஷயம் வந்தால் வீண் செலவு. அப்பப்போ என்ன இப்படி விமர்சிப்பாங்க. சோசியல் மீடியா வந்த பிறகும் இவ்வளவு மொழிகள்ல இவ்வளவு டிவி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்து எதற்கு வீணாக்குறீங்க தேவனுடைய பணத்தை? அது என்னமோ அவங்க கொடுத்த மாதிரி. இந்த காலத்துல டிவி நிகழ்ச்சிகள் எவ்வளவோ பாரம் நிறைந்தது. நம்மை நாம நஷ்டப்படுத்திக் கொள்வது, கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க நம்மை நாம நஷ்டப்படுத்திக் கொள்வது நமக்கு எவ்வளவோ நன்மைங்க. எவ்வளவோ பேர் சாட்சி கொடுக்கிறாங்க. பூனா சென்றிருந்த போது அங்க டிவி நிகழ்ச்சிகளால நாங்க ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுகிறோம் என்று சாட்சி சொல்லுகிறாங்க. தேவனுக்காக செய்கிற எதுவுமே நஷ்டம் கிடையாது. தேவனுக்காக செலவிட்டது நஷ்டம் கிடையாது. சில கூட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கும் போது ஆயிரங்கள் லட்சங்கள் செலவாகும். அது வீண் அல்லங்க. இயேசுவின் அன்பின் சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்க டெலிவிஷன் மூலமாய், மீட்டிங்ஸ் மூலமாய், சர்ச்சஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது, சபைகளை கட்டும் போது
சபையில உபகரணங்களை வாங்கும்போது வியாபாரத்துக்காக அல்ல அந்த கீபோர்ட்ஸும் அந்த கிட்டார்ஸும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும். அதை சிலர் வைத்துக்கொண்டு வாழ்வாதாரம் பார்த்துக் கொள்கிறாங்க. ஆனா தேவனின் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கு, தேவனுடைய ஆலயத்தில் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அங்க எந்த குறைவும் இருக்கக்கூடாது. அது இசையா இருக்கட்டும், கம்ஃபர்டாக இருக்கட்டும், தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு அநேக விஷயங்கள் நாம செலவு செய்கிறோம். அநேகர் இன்றைக்கு தேவனுக்காக செய்வது நஷ்டம் நினைக்கிறாங்க. ஆனால் நிச்சயமா நான் சொல்லுகிறேன், நமக்காக நம்ம செலவு செய்வது எல்லாமே நஷ்டம்தான். எல்லாம் மாயை 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 மாயை. ஆனால் தேவனுக்காக நஷ்டம் போனதெல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் கூட பலன் கிடைக்கும். அங்கிருந்த அந்த யூதா இஸ்காரியத் அந்த விஷயத்தை பார்த்து கோபப்பட்டு, ஏன் இவ்வளவு தைலத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டீங்க? இதை 300 பணத்துக்கும் அதிகமான பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அனாவசியமா இங்க உடைச்சிட்டாய் ஆண்டவருடைய பாதங்களுக்காக, அவருடைய தலையின் மீது வைப்பதற்கு. ஏதோ கொஞ்சம் பூசி இருந்தால் போதும், எல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ண வேண்டும்? அதை விற்றால் 300 தீனாரங்கள் பணம் கிடைக்கும். அது தரித்திரருக்கு பகிரலாமே, அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்திருக்கலாமே, ஏழைகளுக்கு துணிமணி கொடுத்திருக்கலாம், 3000 பேருக்கு உதவி செய்திருக்கலாம் என்பது போல முறுமுறுக்கிறான் அங்கு. 300 தீனாரங்கள் என்றால் இன்றைக்கு வேல்யூ 1 இயரோட சேலரியாம். ஒரு ஆவரேஜ் எம்ப்ளாயியுடைய ஒரு வருஷத்தினுடைய சம்பாத்தியம். உண்மைதாங்க. அவ்வளவு விலை உயர்ந்த பாட்டிலை சட்டென்று அங்கு உடைத்துட்டாங்க. $30,000 worth இப்போது. அவ்வளவு விலை உயர்ந்ததை ஆண்டவருக்காக சமர்ப்பித்து விட்ட போது அவளை எல்லாரும் கேலி செய்கிறாங்க. அவள் மேல கோபப்படுகிறாங்க. எதுக்கு வேஸ்ட் பண்ணினாய் என்ற போது ஆண்டவர் இடைப்பட்டு என்ன சொன்னார்னு பாருங்க. அப்பொழுது இயேசு இப்படி சொன்னார், அவளை விட்டுவிடுங்கள், அவளை விட்டுவிடுங்கள். ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீங்க? இவள் என்னிடத்திலே நற்கிரியையை செய்தால். மற்றவர்கள் நம்மை நிந்திக்கும் போது, மற்றவர்கள் நம்மை தூஷிக்கும் போது, மற்றவங்க நம்ம மேல கோவப்படும் போது, நம்ம ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நம்ம கவனிக்க வேண்டும். யாரோ நம்ம மீது கோவப்பட்டார்கள் என்று நம்ம துக்கப்பட அவசியம் இல்லை. ஆண்டவர் பாராட்டினாரா? யாரோ நம்மை கேலி செய்தார்கள் என்று கலங்க அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்குள்ளே மகிழ்கின்றாரா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அவளை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவள் என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள், ஆனால் நான் எப்பொழுதும் உங்களோடு இரேன். எப்பொழுதுமே ஏழைகள் இருப்பாங்க. எவ்வளவு செல்வந்தன் ஆனாலும் இயேசு இல்லாதவன் வாழ்நாள் எல்லாம் தரித்திரனாய் தான் இருப்பான். ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லிக்கிறவர்களும் தரித்திரரே கிறிஸ்து இல்லாமல். இன்றைக்கு இயேசுவை நம்பாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியவில்லை, அவங்களிடத்தில் இருப்பதெல்லாம் மாயை 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 என்று. கிறிஸ்துவை உடையவன் பாக்கியவான். அதற்குதான் தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள், நான் இரேன் என்றார். கவனிங்க, நாம எப்பொழுதென்றாலும் அப்போது தேவனுக்காக ஏதாவது செய்து விடலாம் நினைத்து அது புத்தியீனம். வாய்ப்பு இருக்கும் போதே அந்த மொர்தெக்காய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்பினாரு பாருங்க, இந்த நேரத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு உதவி இன்னொரு திசையிலிருந்து வரும். இதற்காகவே நீ ராஜ மாளிகையில வைக்கப்பட்டாய். போ, ராஜாவின் இடத்துக்கு போய் பேசு. அப்பொழுது அவள் கீழ்ப்படிந்தாள். அவங்க இல்லைன்னா இன்னொருவரை பயன்படுத்துவார். நான் செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றால் இன்னொருவரை பயன்படுத்துவார். ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க அதை செய்ய வேண்டும். அவளை தொந்தரவு செய்யாதீங்க. தரித்திரர் எப்போதும் உங்களோடு இருப்பாங்க, நான் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதில்லை. இவள் தன்னால் இயன்றதை, எவ்வளவு அருமையான வார்த்தை, தன்னால் இயன்றதை நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். அந்த காலத்தில் மரித்தவர்களுடைய சரீரத்தை இப்படிப்பட்ட தைலங்களாலே, சுகந்த வர்க்கங்களாலே மேல ஊற்றுவாங்க, அதை பிரதிஷ்டிப்பாங்க. உங்களுக்கு நினைவிருந்தா, ஞாயிறு அதிகாலையில் ஒரு சில ஸ்திரீகள் இயேசு ஆண்டவருடைய சரீரத்திற்கு
சுகந்த வர்க்கங்களை போட வேண்டும் என்று அதிகாலமே எழுந்து சென்றாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவர் அங்கே இல்ல. அப்பொழுதே அவர் எழுந்திருந்தார். இவள் முன்னமே இந்த ஆண்டவர் எனக்காக மரிக்க போகின்றார், என்னுடைய பாவத்துக்கு நிவாரணத்தை செய்ய போகிறார், இவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவன் எனக்காக கொடுக்க போகிறார் என்று விசுவாசத்தோடு அவள் அவருடைய சரீரத்தை அபிஷேகம் செய்தாங்க. அவர் தலையின் மீது ஊற்றப்பட்ட தைலம் அது பாதங்கள் வரைக்கும் வழிந்தது. தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்க வேண்டும். இன்னொரு வார்த்தை சொன்னார் பாருங்க ஆண்டவர், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பொழுதோ கிட்டத்தட்ட 2025 வருஷங்கள் முன்பு நடந்த இந்த காரியத்தை இன்றைக்கு நம்ம நினைவு கூர்கிறோம். இப்பொழுது கூட நம்முடைய அறையில அந்த தைலத்தின் வாசனை வருகிறது. நம்முடைய ஆண்டவருடைய பாராட்டு, நம்முடைய ஆண்டவரின் தாக்கம் நமக்கு எவ்வளவோ உற்சாகத்தை உண்டாக்குகிறது. தேவனுக்காக ஏதாவது செய்யும் போது முழு பலத்தோடு செய்யுங்க. நீங்க பாடல் பாடினால் முழு இருதயத்தோடு பாடுங்க. வசனத்தை சொன்னால் முழு இருதயத்தோடு சொல்லுங்க அல்லது வாசிங்க. நீங்க காணிக்கை போட்டால் உங்களால் இயன்ற அளவின்படி கொடுங்க. தரித்திரருக்கு கொடுப்பது போல அல்ல கொடுப்பது. இவள் விலை உயர்ந்ததை அவள் கொடுத்தால் நான் என்ன கொடுத்தாலும் என்னுடைய கடனை தீர்க்க முடியாது என்ற நன்றியோடு ஆண்டவருக்கு கொடுத்தாள். இவள் கொடுத்தது உலகத்திலே இந்த சுவிசேஷம் எங்கெங்கே அறிவிக்கப்படுமோ அங்கு எல்லாமே இவள் செய்தது இந்த காரியம் அறிவிக்கப்படும். இன்றைக்கு உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட நாம நம்முடைய கரங்களை திறக்கணும். ஏசாண்டவர் நமக்காக மரித்து உயிர் தெழுந்தார் என்ற விஷயம் ஒவ்வொரு தேசத்துக்கும், ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு பாஷைக்காரருக்கும், ஒவ்வொரு ஜாதியாருக்கும், ஒவ்வொரு வம்சத்தாருக்கும் அறிவிக்கப்படணும். சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்கு பொருளாதார உதவி அவசியம். பிரயாணங்கள் செய்ய வேண்டும் என்றால், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டும் என்றால், மீடியாவின் மூலம், வெளியரங்கமான கூட்டங்கள் மூலம் வந்தவர் எல்லாருக்கும் லைட்டிங், உட்காருவதற்கு எதற்கு பணம் என்று சிலர் கேட்பாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க, பாஸ்டருடைய வயிற்று நிரப்ப அல்ல, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தேவைங்க நம்முடைய சமர்ப்பணம், நம்முடைய தியாகம். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுத்தேன், எனக்கு இந்த நன்மை செய்தால் இதில் ஒரு பகுதி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஸ்பான்டேனியஸா நமக்குள்ள இருந்து வர வேண்டும். அப்படியாக யாரும் சொல்லவில்லை இவங்களுக்கு, அவங்களே ஆண்டவர் ஆராதனைக்கு பாத்திரர் என்று உணர்ந்து தன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்தாங்க. கர்த்தர் அவளை பாராட்டினார். இவளை தொந்தரவு செய்யாதீங்க, இவள் நற்கிரியை செய்திருக்கிறாங்க, தன்னால் இயன்றதை என் அடக்கத்திற்கென்று இவள் முந்தி இப்படி செய்தாள் என்று ஆண்டவர் அவளை குறித்து பேசியதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். கர்த்தர் பாராட்டுவாரா நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து? அவருக்கு பிரியமானவர்களாக நடப்போம், அவரையே ஆராதிப்போம். அவருடைய வசனம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்படும்படிக்கு நாம நம்மால் இயன்ற மட்டும் பங்களிப்பவர்களாய் இருந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திற்குள் வந்தார் என்கின்ற சத்தியத்தை அறியாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்களே. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட தூதனின் வார்த்தை ஒவ்வொருவனின் வாயிலும் ஈர்க்கும்படியாக அவர்கள் கேட்பவர்கள் கேளாமல் விசுவாசிக்க முடியாதென்று, கேட்க செய்கிறவர்கள் இல்லாவிட்டால், சொல்லுகிறவர்கள் இல்லாவிட்டால் கேட்க முடியாதென்று, அனுப்புகிறவர்கள் இல்லாவிட்டால் போக முடியாதென்று நாங்கள் உடைய வசனத்தில் வாசிக்கும்படி இன்னும் உலகம் முழுவதிலும் எத்தனையோ பேர் இந்த 2026 வருஷம் உடைய சிலுவையை தியானிக்கையிலே ஆண்டவரே, நாங்கள் ஒரு முறை கூட கேட்காதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே. இத்தனை முறை உடைய வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் நன்றியோடு உடைய அன்பை ருசிப்பதற்கும் உம்முடைய அன்பின் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிப்பதற்கும் பங்காளர்களாக இருக்கவும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க உடனடியாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், பெங்காலி, ஒரியா மொழிகளில் ஒளிபரப்பப்படுகிற கல்வாரி தரிசனம் என்கிற டிவி நிகழ்ச்சி அநேகருக்கு பயனுள்ளதா இருக்கிறது. இதெல்லாம் தொடருவதற்கும் உங்களால் இயன்றது நீங்க செய்யுங்க. கர்த்தருடைய ஏவுதல் உங்களுக்கு உண்டானால் உங்களுடைய பங்களிப்பு நீங்க செய்து கர்த்தர் இந்த ஊழியத்தில் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களும் கூட பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. கர்த்தருடைய மகா கிருபைனாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொட போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya. நியூ டெல்லி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே ஆகவே ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக டெல்லியிலே ஏற்பாடு செய்கிறோம். இங்க தமிழோ ஹிந்தியோ மற்ற மொழி பேசுகிறவர்களானாலும் வாங்க. சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, நேரடியாக உங்களை பார்த்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று, தேர்வு எழுதுகிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று டெல்லி வருகிறோம். மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2 to 5 மணி வரை, 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறும். YWCA கான்ஸ்டன்டியா ஹால், கேட் நம்பர் 1, குருத்வார், பங்களா சாஹிப், அசோக் ரோடு, நியூ டெல்லி. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக ஒரு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மூலமா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நீங்க நிச்சயமா வருவீர்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை பாடி துதிக்க, அவர் வசனம் தியானிக்க, மிக முக்கியமாய் உங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாங்க, தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க.